الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. وقال النبي عليه الصلاة والسلام ما أسكر كثيره فقليله حرام صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை, பாக்கியங்களை தந்திருக்கிறான். அவனால் தரப்பட்ட அருட்கொடைகளை, பாக்கியங்களை நாம் எண்ணினோம் என்றால் எண்ணி முடிக்க முடியாத அளவிற்கு பல பாக்கியங்கள், பல செல்வங்கள், அது உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், சொத்து செல்வங்களாக இருக்கலாம், காணி பூமிகளாக இருக்கலாம். இவ்வாறு பல பாக்கியங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது சொரிந்திருக்கிறான். இந்த எல்லா பாக்கியங்களிலேயும் மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு செல்வம், ஒரு பாக்கியம் இருக்கின்றது என்றால் அது குழந்தை செல்வம், குழந்தை பாக்கியம். எவ்வாறு அல்லாஹ் பல நிஅமத்துகளை, அருட்கொடைகளை தந்திருக்கிறானோ, எங்கெங்கெல்லாம் நிஅமத் பேசப்படுகின்றதோ அவைகள் எல்லாமே அமானத் என்றும் கூறப்படுகிறது. பாக்கியம் எவ்வளவு பெரிதாக இருக்குமோ அந்த அளவுக்கு அதை பற்றி உண்டான கேள்வியும் பெரிதாகத்தான் இருக்கும். அதனால குழந்தை செல்வம் என்பது மிகப்பெரிய ஒரு நிஅமத், பாக்கியம். மறுமுனைகளில் அவைகள் மிகப்பெரிய ஒரு அமானத். அல்லாஹ் அதை பற்றி கேட்பான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால குழந்தைகளின் மூலமாகவும் மனைவிமார்களின் மூலமாகவும் ஒருவருக்கு உண்மையான சந்தோஷமும் கண் குளிர்ச்சியும் அவர்களுடைய உள்ளமும் குளிர்ந்து விட்டது என்றால் அவர் மிகப்பெரிய பாக்கியசாலி. அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் சில நல்லடியார்களை பற்றி பேசுகின்றான். ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து பேசிக்கொண்டு வந்து அவர்கள் கேட்கக்கூடிய துஆவையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான்.
அவர்கள் கேட்கின்ற துஆ வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. அவர்கள் கேட்கின்ற துஆவையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். அவர்கள் எப்படி துஆ செய்வார்கள்? யா அல்லாஹ், நம்முடைய மனைவிமார்களின் மூலமாக, நம்முடைய குழந்தைகளின் மூலமாக கண் குளிர்ச்சியை தந்து விடுவாயாக. ஒருவருக்கு தன்னுடைய மனைவியின் மூலமாகவோ குழந்தைகளின் மூலமாகவோ கண் குளிர்ச்சி ஏற்படாவிட்டால் அவர் ஏன் திருமணம் முடித்தோம் என்று யோசிப்பார். சில வேளை ஏன் எனக்கு இந்த பிள்ளைகள் கிடைத்தார்கள் என்றெல்லாம் யோசிப்பார்கள். அவர்களின் மூலமாக உண்மையான கண் குளிர்ச்சி எதன் மூலம் ஏற்படும்? நாம் பார்க்கலாம், பலர் பலவிதமான சாதனைகளை செய்வார்கள். விளையாட்டுகளில் பல சாதனைகளை புரிவார்கள். அதன் மூலம் ஊருக்கும் நாட்டுக்கும் சமூகத்திற்கும் பலவிதமான பெயர்களை எடுத்து தருவார்கள். சின்ன வயதிலேயே பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பார்கள். சிறிய வயதிலேயே பல பெரும் வியாபாரங்களை செய்து கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவைகள் அனைத்தை விடவும் ஆக சிறந்தது என்ன? சமூகத்திற்கு நாம் நல்லவர்களை உருவாக்கி விடணும். சமூகத்திற்கு நல்ல ஆண்களும் பெண்களும் உருவாக வேண்டும். அவர்கள் தான் எதிர்கால தலைவர்களாக தலைவிகளாக வருவார்கள். அவர்களின் மூலமாகத்தான் ஒரு சமூகம் உருவெடுக்கும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால வளரக்கூடிய இளம் சமுதாயத்தினர் அவர்கள் நல்லவர்களாக வந்து விட்டால் இஸ்லாமிய சமூகம் மேலோங்கும். இஸ்லாமிய சமூகம் மேலோங்கினால் அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவிகள் வந்துவிடும். அதனால நம்முடைய விரோதிகள் எவ்வாறு நம்முடைய பொருளாதாரத்தை தட்டுவதற்கு, குறைப்பதற்கு, இல்லாமல் ஆக்குவதற்கு சதித்திட்டம் தீட்டுகின்றார்களோ அதே மாதிரி தான் வளர்ற நம்முடைய ஜெனரேஷன் இவர்கள் நல்லவர்களாக வந்துவிடக் கூடாது. இவர்கள் சிறந்தவர்களாக உருவாகிவிடக் கூடாது. இவர்கள் சிறந்தவர்களாக உருவானால் இஸ்லாமிய சமூகமே தலை நிமிர்ந்து நிற்கும். கடந்த 1300 வருடங்களாக முழு உலகத்தை இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்தார்கள். உலகத்துடைய பொருளாதாரம் முஸ்லிம்களுடைய கைகளில், உலகத்துடைய கல்வி முஸ்லிம்களுடைய கைகளில் இருந்தது. அவர்கள் சதித்திட்டம் தீட்டி நம்முடைய கரங்களில் இருந்து அவைகள் எல்லாம் சென்று விட்டது. ஆட்சி அதிகாரம் நம்முடைய கைகளில் இல்ல. கல்வி, அதே மாதிரி கல்விக்கு தேவையான எல்லா வகையான ஏற்பாடுகள் நம்முடைய கைகளில் இல்ல. ஆட்சி அதிகாரமும் நாடுகளும் சென்று விட்டது. பொருளாதாரமும் கிட்டத்தட்ட நம்முடைய கைகளில் இருந்து சென்று கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய இன்டலெக்சுவல் படித்தவர்கள் யோசிக்கிறார்கள். படிப்புல முன்னேற்றோனும் மாற்று கருத்து இல்ல, பொருளாதாரத்துல முன்னேறோனும் மாற்று கருத்து இல்ல. ஆனால் இவைகள் இரண்டை விடவும் வளர்ற யங் ஜெனரேஷன், வளர்ற இந்த இளம் சமுதாயத்தினர் வழி தவறிவிடக் கூடாது. தவறான பாதைகளில் இவர்கள் சென்றுவிடக் கூடாது என்பதில் மிக கூடுதலாக கவனம் செலுத்தணும். ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாலே யூதர்கள் எல்லாம் சதித்திட்டம் தீட்டுறது என்ன? அவர்கள் 5-10 வருடங்களுக்கு முன்னாலே பிளான் பண்ணி இருப்பாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, 100 வருடங்களுக்கு முன்னாலே அவர்கள் திட்டம் தீட்டி விட்டார்கள். இஸ்லாமியர்களுடைய கைகளில் இருக்கிற பொருளாதாரத்தை நாங்கள் எடுக்கணும். இஸ்லாமியர்களுடைய கைகளிலே இருக்கிற ஆட்சி அதிகாரம், கல்வி, இவைகளை நாங்கள் கைப்பற்றணும். கிட்டத்தட்ட கைப்பற்றி விட்டார்கள். இதிலிருந்து முஸ்லிம்களை நாங்கள் தூரமாக்கணும் என்றால் நேரடியாக அல்ல, மறைமுகமாக இவர்களை சில பாவங்களில் ஈடுபடுத்தணும், சில தவறுகளில் அவர்களை உற்சாகப்படுத்தணும். அதாவது இவர்களுடைய உள்ளம் விரும்பக்கூடிய ஃபன், அவர்களுடைய உள்ளம் விரும்பக்கூடிய என்ஜாய்மெண்ட், அதாவது உலகத்தில் அனுபவிக்கணும், நினைக்கின்ற மாதிரி வாழணும் என்ற அடிப்படையில் அதன் மீது இவர்களுக்கு மோகத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்றால் இவர்கள் இஸ்லாம் என்ற அந்த மிக முக்கியமான ஒன்றை விட்டு மனம் போன போக்கிலே வாழுவார்கள். அதனால் இவர்களை நாங்கள் எதிரே ஈடுபடுத்தணும். படங்களிலேயும் பாட்டுகளிலேயும்
அதே மாதிரி போதை பாவனைகளில் இவர்களை நாங்கள் ஈடுபடுத்தி விட்டோம் என்றால் அவைகள் இவர்களுடைய தலைக்கு ஏறி அதிலே மோகம் கொண்டு மார்க்கம் மதம் அனைத்தையும் விட்டுவிட்டு மனம் போன போக்கிலே வாழ்வார்கள் என்பதற்காக 100 வருடங்களுக்கு முன்னாலே அவர்கள் ஐரோப்பாவுல அநேகமா சுவிட்சர்லாந்துல ஒன்று சேர்ந்து பல நாட்களாக ஆலோசனை செய்து இறுதியிலே பல முடிவுகளை எடுத்து அதில் உள்ள ஒரு மிக முக்கியமான முடிவு தான் இஸ்லாமியர்கள் எங்கே செறிந்து வாழ்கிறார்களோ அங்கே இந்த போதையை நாங்க போதை பொருளை பரவலாக்கணும். முஸ்லிம்கள் எங்கு கூடுதலாக வாழ்கிறார்களோ அங்கே இந்த போதனை பாவனையை நாங்க உருவாக்கணும் என்று அன்று திட்டம் போட்டார்கள். அவர்களுடைய திட்டத்துடைய முடிவு தான் இன்று உலகத்துல நாங்க பார்க்கலாம். அவர்கள் அது கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு கப் மது, அது மதுவாக இருக்கலாம், கஞ்சாவாக இருக்கலாம், ஐஸாக இருக்கலாம், அபினாக இருக்கலாம். வகானியத்துன் ஒரு பாடகி அல்லது ஒரு நடிகை, இந்த 2 பேர்களின் மூலமாக, இந்த 2 பேர்கள் இருக்கிறார்களே இவர்களின் மூலமாக இஸ்லாமிய சமூகத்தை எந்த அளவுக்கு சீர்கெடுக்கலாம் சீரழிக்கலாம் என்றால் 1000 பீரங்கிகளால் ஏற்படுத்த முடியாத நஷ்டத்தை இந்த 2 மூலம் ஏற்படுத்தலாம் என்று அன்று போட்டார்கள். இன்று கிட்டத்தட்ட அநேகமானவர்கள் இந்த 2 ஃபித்னாக்களில் வீழ்ந்து விட்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால இதிலிருந்து நம்முடைய சமூகத்தை எப்படி பாதுகாக்கலாம், அவர்களுடன் நாங்கள் எந்த முறையிலே நடந்து கொள்ளணும்? முஸ்லிம்கள் கூடுதலாக வாழக்கூடிய நகர பகுதிகளாக இருக்கலாம், கிராமப்புறங்களாக இருக்கலாம், சில நேரங்களில் நாங்கள் சிந்தித்து பார்க்க முடியாத கண்ணியமான கௌரவமான ஊர்களிலே உள்ள மிக முக்கியமான, ஏன் சில படித்த மட்டத்திலே உள்ளவர்கள் கூட இந்த போதை பாவனைக்கு அடிமைகளாக ஆகி அவர்களுடைய குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நேரம் மிக குறைவாக இருக்குது. குர்ஆன் இது சம்பந்தமான நிறைய ஆயத்துகள், நபி அவர்களுடைய நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றது. உதாரணத்திற்கு நாங்க பார்க்கலாம். குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். நிச்சயமாக முதலாவது சொன்னதே மதுதான். முதலாவது அல்லாஹ் குறிப்பிட்டதே மது, போதை பொருட்கள். அதற்கு பின்னால சூது விளையாட்டு, அதற்கு பின்னால விக்கிரக ஆராதனை, சிலை வணக்கங்கள், அதற்கு பின்னால தான் 4வது அதாவது அம்புகளை வைத்து சூது விளையாடுவது. இந்த 4ம் ரிஜ்சுன், இது அசுத்தமானது, நஜீஸானது. மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய வேலை. ஃபஜ்தனிபூஹு, அதிலிருந்து முற்றும் முழுதுமாக தவிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். ஷைத்தான் விரும்புவதெல்லாம் இன்னமா யுரீது ஷைத்தான் அய்யூகிஅ பைனகுமுல் அதாவா வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிர். ஷைத்தான் விரும்புவதெல்லாம் உங்களுக்கு மத்தியில விரோதம், குரோதம், சண்டை, சச்சரவு, இவைகள் அனைத்தையும் அவன் ஏற்படுத்துகின்றான். எதன் மூலம்? ஃபில் ஹம்ரி, இந்த மதுவின் மூலமாக, போதை பாவனைகளின் மூலமாக, வல் மைசிரி, சூது விளையாட்டின் மூலமாக, வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை விட்டும், வஅனி ஸலாத், தொழுகையை தொழுவதை விட்டும் அவன் உங்களை தடுப்பதாக குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், மா அஸ்கர கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எதை அதிகமாக எடுத்தால் போதை வருமோ அதை கொஞ்சம் எடுப்பதும் ஹராம் தான். 100 மில்லி எடுத்தால் போதை வருமெண்டா 2 மில்லி எடுப்பதும் ஹராம், 5 மில்லி எடுப்பதும் ஹராம். இதனால போதை வராது என்று யாரும் சொல்லலாம். அன்றே நபி அவர்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். அதனால தான் உலகத்துல வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல மற்ற குற்றங்களை விட இதற்குரிய தண்டனை மிக பயங்கரமானது. அது சிங்கப்பூராக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம். ஒரு சின்ன குவான்டிட்டி, ஒரு சின்ன அளவை ஒருவர் வைத்திருந்தாலும் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுல மிக பயங்கரமான தண்டனைகள். ஏன்? இதன் மூலம் ஏற்படக்கூடிய விபரீதம் சாதாரணமானதல்ல.
அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றல், அவருடைய திறமை, அவருடைய சிந்தனா சக்தி, அவருடைய ஞாபக சக்தி எல்லாமே பறிப்போய் அவருடைய உடலுடைய சக்தி, அவருடைய அதாவது இல்லற வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய சக்தி அனைத்தையும் அவர் பறிகொடுத்து வெறும் சடலமாக தெரிவதை பலர்களை நாங்க பார்க்கலாம். வெறும் சடலம் தான், ஒன்றும் இல்ல, எல்லாத்தையும் பறிகொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் இழந்துட்டாரு. அதனால தான் மேற்கத்திய நாடுகள் இஸ்லாமிய ஷரியாவுடைய சட்டத்தை விட கடினமான சட்டங்களை இயற்றியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு வழிவகுப்பவர்களும் அவர்கள் என்றால் அதுதான் வேடிக்கை. பல நாடுகள்ல பெரிய அளவுல இந்த வியாபாரம் நடக்குது. ஏனென்றால் இதன் மூலம் பில்லியன் கணக்கான பணங்கள் ரொட்டேஷன் ஆகுறதுனால பணம் அவர்களுக்கு தேவை. அதனால யாருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய நாட்டுக்கு பணம் வரணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்கட நாட்டுல கூட சமீபத்துல தான் நாங்க பார்க்கலாம், ஒரு ஸ்பெஷல் படையை போட்டு மிக தீவிரமாக தேடுதல் செய்து இப்பொழுதுதான் ஒவ்வொரு நாளும் 500 பேர் 1000 பேர் அரெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எங்கட நாட்டுடைய உளவுத்துறை ரொம்ப விசேஷமான உளவுத்துறை. அந்த யுத்தம் நடந்த நேரத்தில் எப்படியானவர்கள் எல்லாம் தேடி அவர்கள் பிடித்து அரெஸ்ட் பண்ணினார்கள். முடியும் உண்டா மேல் மட்டத்தில் உள்ளவர்களால ஒரே நாள்ல முடிக்கலாம். ஆனால் இதுல பெரும் பெரும் முதலைகள் இதுல ஈடுபட்டு இருக்கிறாங்க. மில்லியன் கணக்கான பணங்கள் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்குது. அதனால அவர்களை பிடிச்சா அது விஷயம் பெரிய பாரமாக மாறிவிடும். இந்த சாதாரணமான அப்பாவிகள் 1 கிராம் 2 கிராம் 5 கிராம் 10 கிராம் உள்ளவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள். இதை இந்த நாட்டுக்கு தரை மார்க்கமாக, கடல் மார்க்கமாக, ஆகாய மார்க்கமாக யார் யாரு கொண்டு வராங்க, யார் யாரு விநியோகிக்கிறாங்க என்பது அநேகமாக தெரிந்திருக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் ஒரு சிலர் பிடிபடுகிறார்கள், பலர் அதிலிருந்து அவர்கள் தப்பித்து விடுகிறார்கள். நாம் அரசாங்கத்தை குறை சொல்லல, முதல்ல நாம் நம்மை கட்டுப்படுத்தணும். இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய சமூகத்தை கட்டுப்படுத்தணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இதிலிருந்து எங்களுடைய யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு பாடசாலைகள்ல படிக்கிற மாணவிகள், இஸ்லாமிய மாணவிகள், இஸ்லாமிய மாணவர்கள் கூட இதற்கு அடிமைகளாக ஆகி பலர்கள் வீட்டிலிருந்து வெளியில போய் அவர்கள் ஆங்காங்கே பல அதாவது புனர் நிர்மாணம் செய்யப்பட வேண்டிய இடங்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல வீடுகள்ல உம்மாவும் சகோதரியும் போலீஸ்ல முறைப்பாடு, என்னுடைய மகன் வீட்டில் இருந்தா அவனோட என்னால இருக்கேலா, பெண்களுக்கு ஆக பாதுகாப்பான இடம் தன்னுடைய வீடு. ஆனால் வீட்டுல மகனோட நானவோட தம்பியோடு இருக்க முடியாது என்று அவர்களுடைய அழிச்சாட்டியம் அந்த அளவுக்கு அதிகம். அவர்களுக்கு தேவைப்பட்டால் அல்லாஹ் பாதுகாக்கும், செலவேல வீட்டில் உள்ள அனைத்தையும் கொண்டு போய் விற்கவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள். சில நேரத்தில் உம்மாவை ஆள் வைத்து அடிப்பார்கள், சகோதரிகளை ஆள் வைத்து அடிப்பார்கள், அவர்களுடைய நகைகளை திருடிக் கொண்டு செல்வார்கள். வீட்டிலுள்ள பொருட்கள் அனைத்தையும் திருடியாவது யாராவது இந்த பழக்கத்திற்கு அடிமையாக ஆனால் அதிலிருந்து அவர்களை வெளியில கொண்டு வருவது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நான் மிக சுருக்கமாக எதை சொல்ல வருகிறோம் என்றால், இதற்கு அவர்கள் எவ்வாறு பழகினார்கள், இந்த பழக்கத்திற்கு அவர்கள் எவ்வாறு உள்வாங்கப்பட்டார்கள் என்பதை நாங்க கட்டாயம் யோசிக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதுல முதலாவது எங்கட தவறையும் நாங்க ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய தவறுண்டா மூத்தவர்கள், பெரியவர்கள், வாப்பாமார், உம்மாமார் முதலாவது பிள்ளைகளுக்கு அன்பு காட்டணும், பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டணும், மகான் என்று அன்பாக அழைக்கணும், தாயும் தந்தையும் எல்லோருடனும் சரிசமமாக பழகணும். ஒரு ஆள் கொஞ்சம் படிப்பிட பிந்தி இருக்கிறார், அவர் படிப்பிட அவ்வளவு பெரிய புள்ளிகளை எடுத்ததுக்கெல்லாம் மிருகங்களுடைய பெயர்களை சொல்லி அவர்களை திட்டேலாது. உலகத்துல எல்லோரையும் அல்லாஹ் நல்ல புத்திசாலிகளாக படைக்கல்ல. நல்ல புத்திசாலிகள் சிலர் இருப்பாங்க, அநேகமானவர்கள் நடுத்தர அந்த புத்தி உள்ளவர்கள் தான், இன்னும் ஒரு சிலர் குறைந்தவர்களாக இருப்பாங்க. நாங்க எல்லாத்தையும் டாக்டராக ஆக்கணும்டா நோயாளி யாரு, எல்லாரும் முதலாளி ஆகணும்டா தொழிலாளி யாரு? உலகத்தில் அல்லாஹ் பேலன்ஸ் பண்ணித்தான் படைத்திருக்கிறான்.
நோயாளிகளும் தேவை, வைத்தியர்களும் தேவை, முதலாளியும் தேவை, தொழிலாளியும் தேவை, பணக்காரனும் தேவை, ஏழையும் தேவை. ஏழை இருந்தால்தான் பணக்காரர்களுடைய ஜக்காத்தை கொடுக்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எங்களுடைய முதலாவது சிந்தனை என்ன? எல்லாருமே படிக்கணும், எல்லாருமே ஏ லெவல்ல நாடியே, எல்லாருமே ஓ லெவல்ல 9 எடுக்கணும் என்ற இந்த கன்செப்ட், இந்த சிந்தனையை முதலாவது குறைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல வேலைகளை செஞ்சுட்டு வந்தா பாராட்டணும். மாஷா அல்லாஹ், மகன் நல்லா பண்ணிக்கிறீங்க, மகள் நல்லா செஞ்சிருக்கிறீங்க, உங்களால் இன்னும் கூடுதலாக பண்ண முடியும், உங்களால் இன்னும் கூடுதலாக செய்ய முடியும். அவர்களை உற்சாகப்படுத்தணும், அவர்களை பாராட்டணும், அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுக்கணும், அவர்களுடன் அமர்ந்து அன்பாக இரக்கமாக பேசணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, யாரும் தவறா நினைக்காதீங்க. சில பாப்பாமார் மகான் என்று சொல்லி வருஷ கணக்கில் இருக்கும். மகன் என்று அவரால் சொல்லேலா, கூப்பிடும் போது வேற வேற வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகளை மிம்பரல் எங்களுக்கு சொல்லேலா. உனக்கு சாப்பிட தெரியும், உனக்கு உண்ண தெரியும், நீ மடையன், நீ முட்டாள், நீ மிருகங்களுடைய பெயர்களை சொல்லி முதலாவது நம்முடைய தவறு நாங்கள் அதை திருத்தணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த வளர்ற இவர்களுக்கு வீட்டிலேயும் அன்பு இரக்கம் இல்ல. அதற்கு பின்னால படிக்கிற பாடசாலைகளோ மதரசாவோ அங்கேயும் அவர்கள் எதிர்பார்க்கிற அன்பு இல்ல. அவர் கொஞ்சம் படிப்பிலையோ ஓதல்லையோ பின்தங்கி இருந்தா அங்கிருக்கிற படிப்பிக்கிற ஆசிரியர்களும் அவர்களை திட்டுவாங்க. ஓதி கொடுக்கிற உஸ்தாத்மார்களும் ஹஜரத்மார்களும் திட்டுவாங்க. இப்ப இவர் நினைப்பாரு, வீட்டிலேயும் என்ன யாரும் மதிக்கிறாங்க இல்ல, நான் ஓதுற பாடசாலை மதரசாவிலையும் மதிக்கிறாங்க இல்ல, என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க, என்ன ஒரு கெட்டவனா மாதிரி பாக்குறாங்க, என்ன ஒரு குற்றவாளி மாதிரி பாக்குறாங்க, அதனால நான் என்னை குற்றவாளியாக ஆக்கிடணும் என்று அவர்களாகவே அந்த குற்றம் செய்வதற்கு அவர்கள் உந்தப்படுகிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அன்பாக இரக்கமாக இருக்கணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அன்பு இரக்கம் என்ற மிம்பரில் குத்பா ஓதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தடவை அவர்களுடைய பேரன் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நீட்ட சட்டையை போட்டுக்கொண்டு அவர் கீழே விழுந்து விழுந்து எழுந்து நடந்து வருகிறார். நபி அவர்கள் மிம்பரில் இருந்து இறங்கி போய் தன்னுடைய பேரனை தூக்கி கொண்டு வந்து தனக்கு பக்கத்தில் மிம்பரில் வைத்துக் கொண்டு சொன்னார்கள், இன்னமா அம்வாலுக்கும் வ உலாதுக்கும் ஃபித்னா. அல்லாஹ் சொன்னது பொய்யாகல்ல, உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு பெரிய சோதனை என்று அல்லாஹ் சொன்னான். என்னுடைய பேரன் நடந்து வருவதை பார்த்துவிட்டு என்னால மிம்பரில் குத்பா கூட ஓத முடியல, அவனை நான் தூக்கி வைத்துக் கொண்டேன். இதுதான் அன்பு, இதுதான் பாசம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தவறு செய்யும் பொழுது கண்டிக்குகின்ற நாங்க நனவு செய்யும் பொழுது பாராட்டணும். வாய் நிரம்ப அவர்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசணும். அவர்களுக்கு விருப்பமான சின்ன சின்ன பொருட்களை வாங்கி கொடுக்கணும். மறுமுனையில் அவர்களை அடிக்கடி வாட்ச் பண்ணணும், கண்காணிக்கணும். எங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்பட்ட ஆகப்பெரிய ஒரு சோதனை தான் இந்த ஸ்மார்ட் போன். இவர்கள் வழி தவறி விடுவதற்குரிய இரண்டாவது காரணி, ஆக முக்கியமான காரணம் இந்த ஸ்மார்ட் போன் தான். சாதாரணமான போன் இல்ல, அந்த கேமரா உள்ள அந்த போன் இருக்குது. அதுல பார்க்கிற மோசமான காட்சிகளின் மூலமாக அவர்கள் பாவங்களின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார்கள். சில வேளை படிப்புக்கு தேவை, கல்விக்கு தேவை, ஆனால் அந்த படிப்பு கல்வி என்ற ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு அதற்கு செலவழிக்கிற நேரம் மிக குறைவு. மிக அதிகமான நேரம் அந்த சோசியல் மீடியாவுல அல்லது வேற ஏதோ காட்சிகள். முழு உலகத்தில் உள்ள அனைத்தையும் லைவா பார்க்கலாம். முழு உலகத்தில் உள்ள எல்லோரோடும் தொடர்பு கொள்ளலாம், அவர்களுடன் பேசலாம், அவர்களுடன் கதைக்கலாம், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய பயம் அச்சம் இல்லாவிட்டால் இதன் மூலம் பலர் வழி தவறி விடுவார்கள். அதனால இதிலிருந்து நாங்க அவர்களை எப்படி பாதுகாக்கிறது? முதல்ல மூத்தவர்கள் பெற்றோர்கள் தங்களை கட்டுப்படுத்தணும். நாங்க எங்களை கட்டுப்படுத்தினால்தான் பிள்ளைகளை கட்டுப்படுத்தலாம். பழைய கால மாதிரி அல்ல. இப்ப பிள்ளைகள் கேட்பாங்க, வாப்பா நீங்க செய்றீங்க, என்ன செய்ய வேணாம் என்றீங்க. மகள் கேட்பாங்க, உம்மா நீங்க செய்றீங்க, என்ன செய்ய வேணாம் என்றீங்க.
மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால முதல்ல நாங்க எங்களை கட்டுப்படுத்தணும், எங்களை ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரணும். வீடுகள்ல இரவுல நேர காலத்தோட பிள்ளைகளை எடுக்கணும். இந்த அதிகமான வாலிபர்கள் தவறுறது என்ன, இரவேல நண்பர்களுடன் சேர்ந்து சுத்துறது தெரிகிறது. இங்க இருக்கிற எல்லாரும் புதுக்கடவாசிகளாக இருக்க மாட்டீங்க. பலர்கள் கிராமங்களிலிருந்து வந்து தொழில் செய்து இங்க நாங்க தொடர்ந்து குடியிருக்கிறோம். எங்கட ஆரம்பம் எங்கேயாவது ஒரு ஊராக இருக்கும், எங்கேயாவது ஒரு கிராமமாக இருக்கும். ஆரம்பத்துல ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால எங்கட பெற்றோர்கள் எங்கட எப்படி வளர்த்தாங்க, இரவேல 8 மணிக்கு பின்னால வெளியில போகலாம், 8 மணிக்கு பின்னால வீட்டுக்கு வந்தா வீட்டுடைய கதவை மூடி எங்களை வெளியில போடுவாங்க. ஒரு நாள் 2 நாள் செய்ததோட நாங்க நேரத்துக்கு வீட்டுக்குள்ள வருவோம். அப்படித்தான் இங்குள்ள மூத்தவர்களை அவர்களுடைய பெற்றோர்கள் வளர்த்தார்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால நாங்க எங்கட பிள்ளைகளை இரக்கமான முறையில இரவுல 9 மணியா 10 மணியா வீட்டுக்குள்ள வர வைக்கணும். வீட்டில் உள்ள வைஃபை டேட்டாவை ஆஃப் பண்ணணும். சில நேரங்களில் அவர்களுடைய போன், அவர்களுடைய லேப்டாப், அவர்களுடைய கம்ப்யூட்டர்களை செக் பண்ணணும். அவர்களுக்கு யாருடன் தொடர்பு, அவர்களுக்கு வந்த மெசேஜஸ் என்ன, அவர்களுக்கு வந்த இமெயில்ஸ்கள் என்ன, யார் யாருடன் தொடர்பு, நல்லவர்களுடன் தாராளம் தொடர்பு வைக்கலாம். சில நேரங்களில் அவர்களுடைய கெட்ட கூட்டாளிமார்கள் நண்பர்களால கெட்டு போகிறார்கள். நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒருவனை பார்க்கணும்டா அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்தை பாருங்க. நண்பன் கெட்டவனாக இருந்தால் இவர் கெட்டு விடுவார். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால நல்ல நண்பர்களுடன் எங்கட பெண்மணிகளை நல்ல நண்பிகள் தோழிகளுடன் பழக விடணும். எங்கட நாட்டுல எல்லா இன மத மக்களுடன் சேர்ந்து வாழ்ற ஒரு சூழல்ல தான் அல்லாஹ் எங்களை படிச்சிருக்கிறான். பாடசாலைகள்ல, பிரயாணங்கள்ல, மற்ற இடங்கள்ல ஆண்கள் ஆண்களுடன், பெண்கள் பெண்களுடன் பழக வேண்டிய கட்டங்கள் வரும். ஆனால் எங்கட பெண்களுக்கு நாங்கத்தான் அறிவுரை பகர வேண்டும். மேற்கு மாற்று மதத்திலே உள்ள அந்த பெண்மணிகளுக்கு பாவம் புண்ணியம் விளங்காது, ஹராம் ஹலால் விளங்காது. அவங்க என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணும். நினைத்தவர்களுடன் நினைத்த நேரத்தில் சுத்தலாம், சாப்பிடலாம், திரியலாம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால நம்முடைய வயது வந்த பெண்மணிகள் அவர்களுடைய நண்பிகள் யாரு, கூட்டாளிமார்கள் யாரு என்று நாங்கத்தான் பார்க்கணும். நாங்கத்தான் அதற்குரிய நல்ல நண்பிகள் தோழிகளை நாங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். விசேஷமாக ஒத்த வயதில் உள்ள ஆண்களோ பெண்களோ அவர்களை தனியாக வெளியில் அனுப்பக்கூடாது. எங்கட நாட்டில் இப்ப சமீபமாக வந்திருக்குது, ஒரு 2-3 நாள் லீவு வந்துருச்சு, அல்லது பெரும்பான்மை இனத்தினுடைய அந்த பெருநாள் தினங்கள் வந்துருச்சு. இப்ப எல்லாருமா சேர்ந்து போறது, அவர்கள் குடும்பத்தோட குளிரான பிரதேசங்களுக்கு போறது பிரச்சனை இல்ல. ஆனால் ஒத்த வயதுடைய இளம் வயதுடைய ஒரே கிளாஸ்ல படிக்கிற ஒரே மஹல்லால் உள்ள இல்ல ஒரு 20 மாணவர்களை நாங்க பெரியவர்களுடைய துணை இல்லாமல் அனுப்பினோம்டா அதுதான் ஆக பாரதூரம். போதைக்கு அடிமையான பலர்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, நாங்க ட்ரிப் போன நேரத்துல ஒரு சிப் அடிச்சு பார்த்தோம், ஒரு மிடல் குடிச்சு பார்த்தோம், சும்மா தானே செஞ்சு பார்த்தோம் என்று தான் சொல்லுவார்கள். அதன் மூலம் தான் அவர்கள் இந்த மோசமான போதை பாவனைகளுக்கு முதலாவது அவர்கள் ஆளாகியது. அதுல மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நேரம் குறைவாக இருக்குது. ஏ-லெவல் எக்ஸாமும் நடக்கிற இந்த நேரமாக இருக்கிறதுனால நான் எதை சொல்ல வாரேன்டா, இதெல்லாம் அன்றாடம் எங்கட சமூகத்துல நடக்கிறது. இதிலிருந்து நாங்க எங்களை பாதுகாக்கணும். அடுத்த விடயம், அவர்களுக்கு அல்லாஹுடைய குர்ஆனுடைய ஹதீஸுடைய மர்மையை பற்றி ஞாபகப்படுத்தணும். யாரும் நீங்க கோபிக்க மாட்டீங்க. எங்கட காலம் எப்படி கழியுதுன்னா, மாஷா அல்லாஹ் தொழுது கொள்கின்றோம், காலையில ஃபஜ்ர தொழுகிறோம். அநேக மாணவர்கள் ஃபஜ்ர தொழுதோட அதோட நாங்க எங்கட வேலைகள் ஸ்டார்ட். வீட்டுக்கு வர, குளிக்கிற, வாஷ் பண்ற, அதற்கு பின்னால ஜொப்போ தொழிலோ வேலைக்கோ போறது, வேலை தளத்துல ஆங்காங்கே மசிதிகள் கிடைச்சா அவசர அவசரமா பொருளை மட்டும் தொழுது கொள்றது, மாலையில வாரது, மறுக்க இதே ரூட்டிங் தான். எங்களை அவசர அவசரமாக ஒரு 5 நிமிடம் பரதான தொழுகையை மாத்திரம் தொழுவதன் மூலமாக இந்த மோசமான சூழலில் இருந்து எங்களை பாதுகாக்கலாம்.
மாற்றமாக அதற்கு கூடுதலான நேரம் கொடுக்கணும். மஸ்ஜிதுல மலக்குமார்களுடைய சுஹபத்துல மஸ்ஜிதுல இருக்கணும். மஸ்ஜிதுல உட்கார்ந்து அமல்கள்ல ஈடுபடணும், வணக்கங்கள்ல ஈடுபடணும். நான் சும்மா சொல்லல, ஹதீஸ்ல தெளிவாக வருது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் நபியிடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் சதகூனு ஃபித்தன், வெகு விரைவில் பல ஃபித்னாக்கள் வரும். நபி அவர்கள் வஃபாத்தாகி 1400 வருஷத்துக்கு பின்னால நாங்க வாழ்றோம். எக்கச்சக்கமான ஃபித்னாக்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், ஃபமல் மக்ரஜு மின்ஹா யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே அதிலிருந்து நாங்க எப்படி விடுபடலாம், என்னுடைய உம்மத்தை எப்படி பாதுகாக்கலாம்? அவர்கள் சொன்னார்கள், கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆனை பற்றி பிடிக்க சொல்லுங்க. இந்த குர்ஆனின் மூலமாக அவரை பாதுகாத்துக் கொள்ளலாம். மேற்கத்திய நாடுகளை நாங்க கண்கூடாக பார்க்கலாம். அமெரிக்காவுல டெக்சஸ் என்ற அந்த மாநிலத்துல டெலஸ் என்ற ஒரு ஊர்ல நாங்க கண்கூடாக கண்டோம். லண்டன்ல பல பகுதிகளில் பார்க்கின்றோம். காலையில் 8 மணிக்கு ஸ்கூல் உண்டா, காலையில 6:30 மணிக்கு ஸ்கூலுடைய யூனிஃபார்மோட வாராங்க, மஸ்ஜிதுக்கு வாராங்க. வந்து மஸ்ஜிதுல ஒரு அவர் அங்க நடக்கிற மதரசாவுல குர்ஆனை பாடமாக்குறாங்க, குர்ஆனை ஓதுறாங்க. அதற்கு பின்னால ஸ்கூல்களுக்கு போறார்கள். அந்த குர்ஆன் அவர்களை பாதுகாக்குது. குர்ஆனுடன் நாங்க இணையோனும். எங்க வீட்டுள்ள பெண்கள் குர்ஆன் ஓதோனும். ஆண்கள் மஸ்ஜிதுக்கு வந்து முந்தின பிந்தின சுன்னத்துகளை சொல்லணும், ஜிக்ருகள்ல ஈடுபடணும். அல்லாஹ்வுடைய ஜிக்ர், அல்லாஹ்வுடைய கலாம், இவைகள் எங்களை பாவத்திலிருந்து பாதுகாக்கும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நல்ல குர்ஆனுடைய ஹதீஸுடைய நல்ல வரலாறுகள், ஆகிராவை பத்தி, நபிமார்களை பத்தி, சஹாபாக்களை பத்தி அடிக்கடி இந்த வரலாறுகளை கேட்கணும். கபரு, ஹஷரு, மர்மை, சொர்க்கம், நரகம், இதை பற்றி காதால கேட்கிற நேரத்தில் பாவங்களில் இருந்து அவருக்கு தவிந்து கொள்ளக்கூடிய பயம் ஏற்படும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நான் சுருக்கமாக இதை சொல்ல வரேன். அடிக்கடி போதையிலிருந்து பாதுகாக்கணும். அதற்கு பலவிதமான வேலை திட்டங்கள், அதற்கு பல செமினார்கள் பல இடங்கள்ல நடக்குது. அவைகளுடன் ஆக முக்கியமாக ஆன்மீக துறையில குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை எப்படி பாதுகாக்கலாம் என்று வழிகாட்டினார்களோ அந்த முறைகளையும் நாங்க கையாளணும். குர்ஆனோட இணையோனும். ஆண்களும் ஓதோனும், பெண்களும் ஓதோனும். டைம் எடுத்து ஆறுதலா சொல்லணும், டைம் எடுத்து திக்ருகளை செய்யணும், டைம் எடுத்து நல்ல விடயங்களை காதாட கேட்கணும், நல்லவர்களுடைய சகவாசத்தில் அமரணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதன் மூலம் எங்களோட உள்ளம் பண்பட்டு, இதன் மூலம் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் ஏற்பட்டு, அதன் காரணமாக அவரை பாவத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில நாங்க வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக அந்த பெலஸ்தீனத்தில் வாழக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. ரஹ்மானே, அமைதியான நிம்மதியான வாழ்வை கொடுப்பாயாக. சீக்கிரமாக அந்த யுத்த நிறுத்தம் ஏற்படணும் யா அல்லாஹ். அவர்களுடைய அந்த நிரந்தரமான பூமியிலே அவர்கள் வாழ்வதற்குரிய வழி ஏற்படுத்தி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, மேலான எஜமானனே, அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுகின்றனவோ அதை செய்து அவர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு